வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. OnePlusல Nord CE 2 5G அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 24,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 6GB RAM 128GB வேரியன்ட் அண்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்போவுமே லான்ச் பண்ணும்போது எல்லா மொபைலுக்குமே ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த மொபைலுக்கு ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 1500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் மொபைல் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஐசிஐசிஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணீங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இதோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் புக் ஃபாஸ்ட் சார்ஜிங், மீடியாடெக் டைமென்சிட்டி 900 அப்படிங்கிற ஒரு சிப் செட்டு அண்ட் 64 MP AI ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா, 6.43 இன்ச்சஸ் கொண்ட 90 Hz ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு சப்போர்ட், எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்சிஜன் OS 11 இந்த மொபைல் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 11 தான் இந்த மொபைல் ரன் ஆகுது, ஆண்ட்ராய்டு 12 கிடையாது, மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7.8 mm திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 173 கிராம் கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், மறு சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 TB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வித் 4500 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமராவை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கேமரா பம்ப் அண்டு கேமரா சென்சார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஏஐ கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே பார்த்துக்கிட்டே வாங்க, கடைசியாக நம்ம கன்க்ளூஷன் வருவோம். கேமராவை அப்பப்போ ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் OS 11ஐயும் ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆண்ட்ராய்டு 11 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த மொபைலில் எது கூடலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னுடைய கன்க்ளூஷனுக்கு வரேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 65 வாட் சூப்பர் புக் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் அண்ட் ஓப்போ மொபைல்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதை அப்படியே தூக்கி இங்கே போட்டாங்க. அந்த 4500 mAh பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சைஸு தான் ஸ்க்ரீனு, அதே கேமரா அண்டு அதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு லைட் வெயிட்டு, அதில் இருக்கிற மாதிரியே மேக்ஸிமம் அந்த பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், இல்லை டாப்பில் அடிஷ்னலாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் ரியல்மி GTயில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இந்த ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது இந்த OnePlusல டியூல் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ப்ராசஸர். இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 900 அப்படிங்கிற சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்போ ரெனோ 6 அப்படிங்கிற மொபைலில் இதே சிப்செட் தான் இருக்கும். அடுத்ததாக வந்த ஓப்போ ரெனோ 7 அப்படிங்கிற மொபைல்லையும் இதே சிப்செட் தான் இருக்கும். இப்போ இவங்களுடைய இந்த OnePlus Nord CE 2 இந்த மொபைல்லையும் அதே சிப்செட் தான் போட்டுருக்காங்க. ஸோ ஓப்போ கம்பெனிக்காரங்க அந்த ரெனோ சீரியஸ் 6 சீரியஸ் போடும்போதே கத்தையாக வாங்கி வச்சிட்டாங்க போல இருக்கு. இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லையும் பேரை மட்டும் மாடல் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6.43 இன்ச்சஸ் கொண்ட 90 Hz பேனல், இதுவே 120 Hz பார்த்தீங்கன்னா GT மாஸ்டர் எடிஷனில் போட்டுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்றே தான் போட்டுறாங்க, ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக இந்த AI ட்ரிபிள் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 64+8+2 அப்படிங்கிற செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற மாதிரியே அந்த கிளாஸ் பம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. போத் ஆர் சிமிலர், போத் ஆர் ஓனர்ஸ் ஆர் சேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். ரியல்மி GT மாஸ்டரில் ஃப்ரண்ட் கேமரா 32 MP போட்டிருந்தாங்க. அது வந்து சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதில் வந்து இவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த 16 MP கேமராவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சோனி சென்சார் தான் நினைக்கிறேன். பட் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா காலங்காலமாக இதே தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓப்போ ரெனோ 6, ஓப்போ ரெனோ 7 அண்ட் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் மூணையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு மொபைல் இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் தான் OnePlus Nord CE 2. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.